ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட் டு ஜெட் தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேவ் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபைட்லாம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் ஆஃப் ஆர்டிஃபைட் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா கேட்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபெக்ட் ஆஃப் ஹண்டர். இந்த கேவ் ஆர்டிஃபெக்டோட பேர் பார்த்திங்கன்னா அதுதான். இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா காட்டுற பார்த்துக்கோங்க. ஓகே, மேப்பில் பார்த்தீங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேவ் பார்த்திங்கன்னா நம்ம தைலக்கொல்லியாக வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கேவில் பார்த்திங்கன்னா கேவ் டைனஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பூரா அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூரா பாம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6 லேடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் செஞ்சுட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்கு நீங்கள் கேட்பீங்க, அது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது, அதுக்காண்டி தான் அதை செய்ய போகிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தேவையான ஐட்டம் செஞ்சாச்சு. பேக் ஃபுல்லாக ஊறப்பட்ட குப்பைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கன்று வேணும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு சீலிங்கு, ஒரு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 லேடர் மட்டும் செஞ்சுருக்கோம். ரேம்ப் பார்த்திங்கன்னா தேவையில்லை, ஆனால் தெரியாமல் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம கேவுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆயிடுவோம். தைலக்கொல்லியாக சைஸுக்கு இருக்கிற எல்லா டைனோஸ் பார்த்திங்கன்னா உள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, மாட்டிக்கிட்டானே. ஜம்பிங்க போட்டாச்சு. ரொம்ப இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேவ் ரன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஈஸியான ரன்னா இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான கேவ் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் ஈஸியான கேவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சேவ் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா பேக்கப் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த கேவ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நம்ம கீழே இறங்கிட்டே போனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கேவோட நம்ம எண்டுக்கே போயிடலாம். ஓகே, திரும்ப மாட்டிக்கிட்டானே. கீழே பார்த்து போயிட்டே இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா கீழே போயிடலாம். நேராக பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபைட் லொக்கேஷனுக்கே போயிடுவோம் நம்ம. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம எண்டுக்கு வந்துச்சு. பார்த்திங்களா, இதுக்கு தான் சொன்னேன், ஸ்பைடர்ஸ். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேறு எனக்கு இருக்கானான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா இங்கிட்டு போக வேணாம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ப்ளைனான இடத்துக்கு வந்த பிறகு இங்கேருந்து ஜஸ்ட் கீழே இறங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபைட்கிட்டே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு கொண்டு வந்தோம் பார்த்திங்களா ஃபவுண்டேஷனு, அதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். ஓகே, மேலே பார்த்திங்கன்னா வரமாட்டேங்கிறான். இப்படி தான் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீலிங். சீலிங்கையும் பார்த்திங்கன்னா இதிலே வச்சுருவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த லேடரை மட்டும் கீழே ப்ளேஸ் பண்ணிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே எடுக்க போயிடலாம் ஆக்டிவேட்டை. நம்ம டைனோவை வச்சு பார்த்திங்கன்னா கேவ் ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். டைனோ இல்லாமல் வந்தால் மட்டும் இந்த ட்ரிக் பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும். எதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு அவனை ஃபாலோ கொடுத்துக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்தா வச்சுக்கோங்கமே, அவ்வளோதான். ஓகே, இதை 10 கீழே மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். ஓகே, பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இனி மீதி பார்த்திங்கன்னா கீழே போய் வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற முடியல. பார்த்திங்கன்னா உள்ள டைவ் அடிச்சிருவோம்.
ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேவ் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. 2 ஸ்பைடர் மட்டும் தான் வந்துச்சு, வேறு எந்த ஸ்பைடருமே பார்த்தீங்கன்னா வரல. பார்த்தீங்கன்னா ஏணிப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா இறங்கி ஓடுறது கரெக்டாக இருக்கும். நேராக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவானே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைனா கூட உள்ளே இன்னும் ஸ்பான் ஆகலன்னு நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளேயே வர்றது இப்போ தான். அதனால் பார்த்தீங்கன்னா கேமில் இன்னும் எதுவும் ஸ்பான் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கா. ஓகே, எங்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த டைனோஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபெக்ட் ஆஃப் த ஹண்டர். இது எடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம். இப்போ கிட்ட பார்க்க அனிமேஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ டெக் ஐட்டம் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. கேவ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற வாசி நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஏதாவது டைனோ யூஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனோ வச்சு இந்த பக்கம் ஏற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தைலக்குழியாக வச்சுருந்தா மட்டும்தான் தைலக்குழியாக வச்சு பார்த்தீங்கன்னா இது மேலே ஏற முடியும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டைனோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா லேடர் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக அது ஆர்டிஃபெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏற ட்ரை பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள துரத்திட்டே வந்து கொண்டுருவாங்க ஈஸியாக. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேடர் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேடர் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்தது. ஐயோ, ஓகே, பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடலாம் ஈஸியாக. பார்த்தீங்கன்னா ஏறிடலாம், ஏற மாட்டேங்கிறானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் இதுதான். ஆனால் எப்படியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைனோசர் தான் வருவாங்க. சப்போஸ் சொல்கிறேன் தெரியாமல் பாடு கீழே விழுந்துட்டா அப்போ பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஏறிடுவோம். கீழே எவரோ நிற்கிறான் பின்னாடி, யார் மட்டும் தெரில அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு பாம்பு இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெகலோசாரஸ் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கு. நம்மளை அவன் கண்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக அடிக்க வந்தால் ஓடியாச்சு நம்ம. ஓகே, ஓடுறா. சேம் அதே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எந்த பாதை மேலே ஏறுதோ நீங்கள் அந்த பாதையில் ஏறிட்டே இருந்தால் போதும். ஏன்னா கேவ் விட்டு வெளியே போயிடலாம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா மண்டையிலே இடிக்குது. ஓகே, தவ மாட்டேங்கிறானே. கிறிஸ்டல் உடைக்கலாம் தான் நினைக்கிறேன், காணாமே. ஓகே, கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா உடைக்க முடியுது. ஓகே, பார்த்தீங்கன்னா உடைச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓடிடுவோம். இருக்கிறதுலே ஈஸியான கேவ்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கேவ். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம்னா ஆர்டிஃபெக்ட் ஆஃப் அது பேர் என்ன ஒரு மேலே ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங் ஆர்டிஃபெக்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேவ். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து வெளியே வந்தாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாஸ் ஃபைட்டோட முதல் ஆர்டிஃபெக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஃபெக்ட் மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாய். நீ பாய் சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.